قد دنت عشر مباركة على أهل التقى والبر والإحسان هي أفضل الأيام في الدنيا فكن فيها مجدا واستبق. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, அரஃபாவுடைய நாள் வந்து விட்டது. அரஃபாவுடைய நாளுக்கு என்ன மகிமையா என்று சில வினாக்கள் நம்முடைய உள்ளத்திலே எழத் தோணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த அரஃபாவுடைய நோன்பு என்பது இருக்கிறதே, இந்த நோன்பு வைப்பதின் காரணமாக 2 விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. அந்த நன்மை என்னவென்று சொன்னால், முன்னால் வருடத்தின் பாவங்கள் அனைத்தும் மன்னித்து படுகிறது, அதுபோல அதற்கு முன்னால் உள்ள வருடத்தின் பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. இந்த 2 விதமான நன்மைகள். அது மட்டுமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையின் மூலமாக காணப்பெறுகிறது. கண்ணியமானவர்களே, அரஃபாவுடைய சிறப்பு, இந்த தீன் பரிபூர்ணமாக ஆனது அரஃபா நாளுடைய சிறப்பு. இந்த நிஅமத் பரிபூர்ணமாக ஆனது இஸ்லாமிய மக்களுக்காக வேண்டி நிஅமத் பரிபூர்ணமாக ஆனது. இன்னும் அல்லாஹ் இந்த நாளிலே ஹஜ்ஜுடைய நபர்களை தவிர வீட்டிருப்பவர்களுக்கு ஈதுடைய நாளாக ஆக்கியிருக்கிறார். அது மட்டுமா, 3ஆம் சிறப்பு, அல்லாஹ் இந்த நாளின் மீது சத்தியமிட்டு கூறுகிறான். அல்லாஹ் இந்த நாளிலே பாவங்களை அனைத்தையும் மன்னிக்கின்றான் என்று சொல்கிறானே, 2 வருடத்தினுடைய அதுவே மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே வாக்குறுதி எடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய முதுகு தண்டிலே நாம் இருந்தோம், அந்த நாள் இந்த நாள் தான். அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, மன்னித்து நம்மளை நரகத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய நாள் இந்த நாள் தான் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா இந்த அரஃபாவுடைய நோன்பு நோற்று நம்மை இந்த சிறப்பை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தல் புரிவானாக.